ரெகுலரா வந்து பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நான் சிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு விஷயத்த சொல்லுவோம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, சிஏவா ரொம்ப கஷ்டம், நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப நாள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிஏவா அப்போனா நீ ஆடிட்டர் ஆகிட்டனா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக நம்ம மைண்டில் சிஏ அப்படின்னாலே ஆடிட்டர் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருந்து வந்துட்டுருக்கு. ஆனால் சிஏவை தாண்டி ப்ரொஃபஷனல் கோர்ஸாகவே இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ கோர்ஸாகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இந்த சிஏவை தாண்டி என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதில் படித்து ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்மக்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறக்காக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோயம்புத்தூரில் டவுன் ஹாலில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய ஐசிபி ப்ரொஃபஷனல் அகாடமியினுடைய ஃபவுண்டர் மற்றும் பிரின்சிபல் மிஸ்ஸஸ் ஏ கீதாமணி தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இது சம்பந்தமான நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஃபஸ்ட்டு சிஏ அப்படின்னு சொல்லும்போது, சிஏயில் ஆடிட்டரை தாண்டி என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, நீங்கள் உங்கள் அகாடமியில் என்னென்ன கோர்ஸ் வந்து அவைலபிளாக வச்சுருக்கீங்க? 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு கோர்ஸு, சிஏ அதாவது ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ், சிஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸ், இந்த 3 கோர்ஸும் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ். இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்சஸை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, 12th முடித்த ஒரு காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டும் படிக்கலாம், சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டுமே வந்து இந்த கோர்ஸை வந்துட்டு நம்ம படிக்கலாம். இதை வந்து நம்ம ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் வந்து என்னெல்லாம் லெவல் இருக்குது அப்படின்னா, சிஏ எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு லெவல் இருக்குது. ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து இயர்லி ட்வைஸ், எல்லா எக்ஸாமுமே இயர்லி ட்வைஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்மீடியட் அப்படிங்கிற லெவலுக்கு போவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அப்படின்னு போவாங்க. சிஏயில் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபவுண்டேஷன் லெவலில் உங்களுக்கு 4 பேப்பர் இருக்குங்க. அக்கௌண்ட்ஸ் பேப்பர், மேக்ஸ் பேப்பர், லா பேப்பர், எக்கனாமிக்ஸ் பேப்பர் அப்படின்னு சிஏ ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு 4 பேப்பர் இருக்குது. அது எழுதி அவங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்டர்மீடியட்டில் உங்களுக்கு ஒரு 6 பேப்பர் வரும் சிஏ இன்டரில். அது முடிச்சதுக்கப்புறம் 2 வருஷம் வந்துட்டு அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் ஆடிட்டர்கிட்ட போயிட்டு ஃபைனலில் ஒரு 6 பேப்பர் எழுதுனாங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆயிடுறாங்க. சிஏயில் இந்த மாதிரி தான் பண்ணணும். சிஎம்ஏ எடுத்துட்டிங்க அப்படின்னா, சிஎம்ஏலேயுமே வந்துட்டு உங்களுக்கு சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் ஒரு எக்ஸாம் எழுதணும். அதில் உங்களுக்கு 4 பேப்பர் இருக்கும். அதே மாதிரி சிஏயில் என்ன பேப்பர்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான், அதை விட கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அக்கௌண்ட்ஸ் பேப்பர், மேக்ஸ் பேப்பர், லா பேப்பர், எக்கனாமிக்ஸ் பேப்பர். அது முடித்தோன்னே நெக்ஸ்ட்டு லெவல் வந்து அவங்க இன்டர்மீடியட் எழுதணும். அதில் 2 குரூப் இருக்கும். குரூப் 1ல் ஒரு 4 பேப்பர் இருக்கும், குரூப் 2ல் 4 பேப்பர் இருக்கும். அந்த 8 பேப்பரும் அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் ட்ரைனிங் போகணும். ஒரு 2 இயர்ஸ் வந்து 24 மந்த்ஸ் அவங்களும் ட்ரைனிங் போகணும். போனதுக்கப்புறம் ஃபைனலில் இருக்கக்கூடிய 8 பேப்பரையும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சிஎம்ஏவாக ஆயிடுறாங்க. ஏசிஎஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் லெவலில் சிஎஸ்இஇடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லெவல் வந்து இன்டர்மீடியட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கள எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏசிஎஸில். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபைனல்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு 2 இயர்ஸ் ட்ரைனிங் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் எக்ஸாமுக்கு அவங்க வந்து போயிடுவாங்க. இதுதான் வந்துட்டு என்னென்ன பேப்பர்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபவுண்டேஷன் லெவலில் வந்து அவங்களுக்கு 4 பேப்பர் இருக்குங்க. அக்கௌண்ட்ஸு, மேக்ஸு, லா, எக்கனாமிக்ஸ். அக்கௌண்ட்ஸில் என்ன இருக்கோ அப்படின்னா, அவங்க 11th 12th படிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது போக காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செம்மில் படிக்கிற அந்த சிலபஸ் தான் கவர் ஆகிருக்கும். கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். ஸோ நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா, 6 மந்த்ஸ் கோர்ஸ்னால் 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற 6 மந்த்ஸும் 3 மந்த்ஸுமே வந்து அவங்க ரிவிஷனு, ப்ராக்டிஸு, டெஸ்ட் பேட்ச்சு, அசைன்மெண்ட்டு ரெகுலராக வந்து ஒவ்வொரு லெசனும் முடித்தோன்னா அவங்க வந்து ப்ராப்பராக வந்துட்டு டெஸ்ட் எழுதி ரெடி பண்ணாங்கன்னாவே வந்து அவங்க வந்து ஒரே அட்டம்ப்டில் அவங்களால கிளியர் பண்ணிட முடியும். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐசிபி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் சிஏ ஃபவுண்டேஷன், சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்கான கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ வந்துட்டு ஃப்ரீயாக தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். எங்கள் அகாடமியில் வந்து படிக்கிறவங்க மட்டும்தான் பே பண்ணி படிக்கலாம்.
இல்லை எனக்கு சிஏ படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற குழந்தைகளுக்கும் நம்ம போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வந்து ஐசிபி அகாடமியில் வந்து கிளாஸஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம போட்டுட்டு இருக்கோம். இப்போது மேக்ஸ் பேப்பர் எப்படி படிக்கணும் அப்படின்னா, மேக்ஸு சிஏ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன் வேர்டு தான் கேட்பாங்க. ஸோ மேக்ஸு ஒரு 40 மார்க்ஸு, ஸ்டாட் ஒரு 40 மார்க்ஸு, லாஜிக்கல் ரீசனிங் ஒரு 20 மார்க்ஸ். ஈஸியாக வந்துட்டு அவங்க ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கொஷின் பேப்பரை ரிவைஸ் பண்ணாலே வந்து மேக்ஸில் பாஸ் பண்ணிடலாம். லா வந்து டெய்லியுமே லாலேயும் வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே போட்டு முடிச்சிருக்கோம். 5 லெசனுமே வீடியோஸில் இருக்குது. எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 12th ஸ்டாண்டர்ட் முடிய வந்து லா படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது ஒரு புது சிலபஸ் மாதிரி தான் தெரியும். நிறையா வந்து ஃபாரின் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் வந்து அவங்க எழுதி லாவை வந்து படித்து பழகிக்கணும். அது போக வந்து கேஸ் லாஸ் இருக்கும். அந்த கேஸ் லாஸ் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கேஸு அது நம்ம வந்து எப்படி வந்து எந்த ஆக்டுக்கு கீழே அந்த கேஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி லா வந்து படித்து அதில் நிறையா மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக்ஸ் எதுவுமே இல்லைங்க. 12th ஸ்டாண்டர்டில் படித்த அதே லெசன் தான், ஒரு 2 லெசன் எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டு தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ டெய்லியும் வந்து லெசன் முடிச்சதுக்கப்புறம் ஒன் வேர்டு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் எக்கனாமிக்ஸில் வந்து நல்ல மார்க் வாங்குறதுக்கு வந்துட்டு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரே அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு நம்ம படித்து பாஸ் பண்ணிடலாம். எப்படி பிளான் பண்ணி படிக்கணும். 3 மந்த்ஸ் வந்துட்டு படித்து முடிச்சுட்டு 3 மந்த்ஸ் வந்துட்டு ரிவிஷனு, ப்ராக்டிஸு, டெஸ்ட் பேட்ச்சு, அசைன்மெண்ட்டு, அந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அது படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து ஒரு அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிட முடியும். இது ஒரு அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது கண்டிப்பாக இருக்குது. படிக்கணும்னு பிரியம் இருக்கிற குழந்தைங்க வந்து உட்காந்து எப்படி படிக்கணுங்கிற வழிமுறைகளை வந்து அவங்க தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே எப்படி படிக்க வைப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லெசன் இருந்தது அப்படின்னா அந்த லெசனோட பேசிக்ஸ், மேக்ஸில் வந்து ரேஷியோன்னு ஒரு லெசன் இருந்தால் அந்த ரேஷியோங்கிற லெசனை வந்து அவங்க 8th 9th 10th படிச்சிருப்பாங்க. ஸோ அதில் பேசிக்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு 10-20 ப்ராப்ளம் வந்து போட்டு காமிக்கும் போது அவங்களுக்கு அந்த 8th 9th படித்ததை வந்துட்டு ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் சிஏ புக்லேயோ சிஎம்ஏ புக்கில் இருக்கிற ப்ராப்ளத்தை போட்டு காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் இம்மிடியேட்டாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, கொஷின் பேப்பரில் ஒரு 10 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி அவங்க கொஷின் கேட்குறாங்க. டைரெக்டாக அவங்க வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க, இன்டைரக்டாக தான் அவங்க கொஷின். அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கொஷினை எப்படி டைரெக்டாக படிச்சுக்கணும், எப்படி இன்டைரக்டாக படிச்சுக்கணும், கோ பை ஆப்ஷன். ஸோ அந்த கொஷினை படிச்சுட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணி எப்படி வந்து மேக்ஸ் எல்லாம் பிக் பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு நான் வந்து வேதிக் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேக்ஸ் வந்து கற்றுருக்கேன். ஸோ அந்த வேதிக் மேக்ஸை வந்து யூஸ் பண்ணி பசங்க வந்து எப்படி ஸ்பீடாக வந்துட்டு மேக்ஸ் ஒன் வேர்டு டிக் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் எங்கள் அகாடமியில் வந்துட்டு பசங்களுக்கு மேக்ஸ் பயம் இல்லாமல் படிக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் எல்லாமே அவங்க வந்து டீச் பண்ணிடுறோம்.